போத்தீஸ் ஸ்வர்ணமகால் சார்பாக இங்கு குழும்பியுள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நாளை காலை 10 மணிக்கு சேலத்தில் போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் புதிய கலை இனிதே ஆரம்பம். இது போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் 6வது ஷோரூம் ஆகும். ஒரு 3 வருடங்களில் ஒரு ஷோரூமாக இருந்து இந்த 3 வருடங்களில் 6 ஷோரூமாக இருக்கிறது. போத்தீஸோட நிறுவனம், போத்தீஸ் நிறுவனம் ஜவுளி உலகில் 4 தலைமுறையாக கிட்டத்தட்ட 100 வருடங்கள் இருந்தாலும் நகை தொழிலில் கடந்த 3 வருடங்களாக கால் பதித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முதல் ஷோரூம் திருநெல்வேலியில் ஆரம்பிச்சோம். 2வது குரோம்பேட், 3வது ட்ரிவாண்ட்ரம், திருச்சி, கோயம்புத்தூர், இப்ப சேலத்துல வந்திருக்கிறோம். சேலம் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய மார்க்கெட். இதுல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, மத்த ஊர்களை விட சேலத்துல நகை கடைகள் அதிகம், இங்க உள்ள லோக்கல் பிராண்ட்ஸும் அதிகம். இது போக நேஷனல் பிராண்ட்ஸ் சொல்லக்கூடிய செயின் ஸ்டோர்ஸ் எல்லா கடைகளுமே சேலத்துல இருக்கிறது. அந்த வகையில சேலம் ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கெட் நான் சொல்லுவேன். காம்படிஷன் இங்க அதிகம் இருக்கிறது. மக்களோட பர்ச்சேஸ் பவர், வாங்கக்கூடிய திறனும் இங்க அதிகம் இருக்கிறது. அந்த வகையில போத்தீஸ் ஸ்வர்ணமகால மக்கள் மனதார வரவேற்று ஆதரவு அளிப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஷோரூம் இருக்கக்கூடிய ஜவுளி கடையிலேயே கிரவுண்ட் ஃப்ளோரை ஜுவல்லரி ஸ்டோரா கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம். ஆக கஸ்டமர்களுக்கு வந்த உடனே முதல்ல நகை கடை இருக்கும். அது அவங்க வேண்டிய அளவு தங்க நகைகள், வெள்ளி நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள், வைர நகைகள் எல்லாமே திறப்பு விழா சலுகையாக தங்கத்துக்கு கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாய் தள்ளுபடி, மேலும் வைரத்திற்கு ஒரு கேரட் ஒண்ணுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி. இப்ப தங்க விலை நான் சொல்ல வேண்டியது இல்லை, நாளுக்கு நாள் ஒரு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு இப்ப கூடிக்கிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல உங்களுக்கு கிராமுக்கு 250ன்றது ஒரு நல்ல ஒரு இது மக்கள் நிறைய வாங்கணும்ன்றது ஊக்குவிக்கும். ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 6வது இடம் வச்சாச்சு. ஒவ்வொரு இடங்கள்லயும் மக்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்க பாக்குறோம். மேற்கொண்டு நீங்க பாத்திருப்பீங்க, இதோட 3 வருஷம் சிறந்த சிறப்பான நகையை வடிவமைச்சதுக்கு நாங்க ஆல் இண்டியா லெவல்ல எங்களுக்கு அவார்டு கொடுத்திருக்கிறாங்க. மீனாட்சி திருக்கல்யாண சேலை, கொனார்க்கு டெம்பிள அதுல நவ கிரகங்களையும் நகையில உருவாக்குனது. இந்த மாதிரி 3 முறை ஆல் இண்டியா லெவல்ல அசோசியேஷன்ல இருந்து பெஸ்ட் ஜுவல்லர் அப்படின்ற அளவுக்கு நகை வடிவமைப்புல பெஸ்ட் ஜுவல்லர். புதுசா திறமையான முறையில நகைகளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்ற அளவுக்கு அதுக்கு அவார்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆக ஆல் இண்டியா லெவல்ல இது வரைக்கும் நாங்க 3 அவார்டு வாங்கியிருக்கிறோம். புதுவிதமான மாடல்கள் ஆன்டிக்ல நிறைய அறிமுகப்படுத்துறோம். ஆன்டிக் ஜுவல்லரி இப்ப நிறைய மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்குது. அத சேலத்துக்காக வேண்டிய நிறைய புதுமையா தயார் பண்ணிருக்கிறோம். சேலம் மக்களுக்கு உறுதியா பிடிக்கும் நம்புறோம். இதுல பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் அது 1.5 கிலோ, இன்னைக்கு தேதிக்கு 1.5 கிலோ 1.5 கோடி ஆச்சு. 1.5 கோடி ஆச்சு. அதனோட மினியேச்சர் இப்ப கொண்டு வந்திருக்கிறோம். 1.5 கோடிக்கு ஒரு சிங்கிள் நகையா போடுறது நல்ல விஷயம் தான். அது போடுற ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால ஒரு 50-60 லட்சம் ரூபாயில போடுற மாதிரியா வடிவமைச்சிருக்கிறோம். அது இங்க சேலத்துல சேலம் மக்கள் கடந்த 7 வருஷமா ஜவுளிக்கு எங்களுக்கு பேராதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில சேலம் மக்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அதனோட தொடர்ச்சியா இப்ப நகை ஆரம்பிக்கிறோம். அவங்களோட ஆதரவு இதுலயும் தொடரும் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவங்க மனசுக்கு பிடிக்கிற மாதிரி
விதவிதமான நகைகள் வந்து சேலத்துக்குன்னு ஸ்பெஷலா வந்து பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்றோம். மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுன் ஒரு கிராம் 1000 ரூபாயில இருக்கும் போது வந்து ரேட் இவ்வளவான வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 9000 தாண்டுது. இன்னைக்கும் வந்து இவ்வளவான்னு சொல்லி ஆனா வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டு மக்கள் வந்து நகைய நம்புறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இல்ல, 1960ல இருந்து எனக்கு தெரிஞ்சு, நான் 1960 பிறந்த அன்னைக்குல இருந்து நகை மேல வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க போட்டது வந்து மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்குது. 1960ல வந்து ஒரு பவுன் 110 ரூபாய். தட் மீன்ஸ் ஒரு கிராம் வந்து வெறும் 11 ரூபாய், 10 ரூபாய் வச்சுக்கங்க, 10 ரூபான்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு வந்து 9000 ரூபாயில இருக்கிறோம். 9000 எங்க, 10 எங்க, 900 டைம், கிட்டத்தட்ட 1000 டைம் வச்சுக்கங்க. 1000 பங்கு வந்து 1960ல இருந்து இன்னைக்கு வந்து 1000 பங்கா இருக்கிறது. எந்த ஒரு நிலத்துல போட்டிருந்தாலும் சரி, வேற வீடு வாங்கி இருந்தாலும் சரி, வேற எது வாங்கி இருந்தாலும் சரி, பிக்சட் டெபாசிட்ல போட்டிருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் வரவே வராது. அதனால வந்து தங்கத்துல இன்னைக்கு வந்து 9000 ரூபாய் நினைச்சிட்டு போடாம விட்டா, அடுத்து வந்து 18,000 போகும், 30,000 போகும், 50,000 போகும், எனக்கு தெரியல. ஏன்னா 10 ரூபால ஒரு கிராம் இருந்து அவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு 9000 வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1000 பங்கு கூடி இருக்குது. ஒவ்வொரு வாட்டி நகை வாங்கும்போது கூடி போச்சு, கண்டிப்பா வாங்கணுமான்னு வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளவு அப்ரிசியேஷன் இருக்குது. அதனால தங்கத்துல ஒரு பெரிய விஷயம். அது தமிழ்நாட்டு மக்கள் தங்கத்து மேல ஒரு தனி மோகம் தான். அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாங்க. பெண்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்டா பார்த்து அதுல பணங்களை போடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான இது கிடைக்குது, பயன் கிடைக்குது. இத ஏறின பிறகு குறையறதுக்கு வாய்ப்பு, ஒரு கரெக்ஷன் வரும், ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். அதாவது வந்து ஒரு 20% கூடுதுன்னு வைங்க, ஒரு 2% குறையும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல அப்படித்தான் போயிட்டு இருக்கு. 10% வந்து கூடிச்சுன்னா ஒரு 1% 1.5% வந்து குறைஞ்சு ஸ்டெபிலைஸ் ஆயிடும். இப்படித்தான் வந்து அதனோட மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கிறது. இதே இது நார்த்ல பாத்தீங்கன்னா, தங்கத்துல போடுறதை விட அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்க. ஷேர் மார்க்கெட்ல போட்டு போனா வந்து ஷேர் மார்க்கெட்ல பெருகுதுன்னு இப்ப வளர்ந்து திடீர்னு குறைஞ்சது. ஷேர் மார்க்கெட் எல்லாரும் போட முடியாது. அதுக்குன்னு வந்து அது ஒரு கேம் மாதிரிதான், ஸ்பெகுலேஷன். அந்த மார்க்கெட்டை பத்தி ஃபுல் நாலேஜ் இருக்கணும். இல்லாட்டி வந்து ஒரு பக்கம் லூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஆளு வந்து கெயின் பண்றாரு, ஒரு ஆள் லூஸ் பண்றாருன்னு தான் அர்த்தம். எல்லாமே கெயின் பண்ணிட்டு போக முடியாது. அந்த மாதிரிதான் ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனா தங்கத்தை பொறுத்த அளவு யாரு போட்டாலும் அதுக்கு வந்து பணம் வந்து கெயின் பண்றதுதான். இதான் விஷயம். சிறு சேமிப்பு திட்டம் வந்து மொத்தம் ஸ்வர்ண விருட்சம், ஸ்வர்ண சுபிக்ஷம் 2 இருக்கிறது. ஸ்வர்ண விருட்சம்ன்றது வந்து ஒன் டைம் பேமெண்ட். அதாவது இன்னைக்கு ஒரே வாட்டி வந்து போட்டா போறோம். இன்னைக்கு வந்து நீங்க 10,000 போடலாம், 1 லட்சம் போடலாம். போட்டு 11 மாசம் கழிச்சு உங்களுக்கு வந்து அதிகபட்ச, அதாவது 18% வரைக்கும் செங்குலி சேதாரம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிஸ் வந்து அதுக்குள்ளே அடங்கிடும், 18% அடங்கிடும். ஒரு சில ஆன்டிக்ஸ் இந்த மாதிரி போனாதான் வந்து 20, 23, 25, 30 கூட இருக்கிறது. சோ ஒரு நார்மலா உள்ள ஜுவல்லரி எல்லாமே இந்த 18% அடங்கிடும். அதனால அந்த ஸ்வர்ண விருட்சத்துல ஒன் டைமா வந்து டெபாசிட் பண்ணி இது 18% கிடைக்கிறது. இப்ப பேங்க்ல போட்டு 18% கிடைக்குமா? இன்னைக்கு இப்ப டெபாசிட் ரேட்டை குறைச்சிட்டாங்க. 7%, 7.5% இருக்குது. இதுல 18% கிடைக்குது ஒன் டைம் போட்டாச்சுன்னா. அடுத்து வந்து ஸ்வர்ண சுபிக்ஷம். இது வந்து மந்த்லி வந்து போடலாம். மந்த்லி வந்து ஒரு பிக்சட் அமௌண்ட் எப்ப வேணுமோ அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். அந்த 11 மாசம் முடிவுல வந்து நாங்க என்ன பண்றோம்னா, போடக்கூடிய அமௌண்ட், அந்த பிக்சட் அமௌண்ட், ஒரு சிட்டு வந்து 5,000 ரூபாய்னா அன்னைக்கு ஒரு வாட்டி இந்த மாசம் போட்டா 5,000க்கு உண்டான நகையா வந்து நாங்க கிரெடிட் கொடுத்துறோம். 5,000 ரூபாயா வைக்கிறது இல்ல. 5,000க்கு அன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதை வந்து கோல்டா கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம். இப்படியே வந்து அவங்க வந்துட்டு இன்னைக்கு 1/2 கிராம், இன்னைக்கு 600 மில்லி, இப்படி வரிசையா வந்து அந்த 10 மாசம் கடைசியில வந்து அவங்களுக்கு எவ்வளவு தங்கம் சேர்ந்து இருக்குதோ அந்த தங்கத்துக்கு நகையா வாங்கிக்கலாம். அதுலயும் வந்து 50% செய்கூலியில வந்து 50% வந்து அவங்களுக்கு தள்ளுபடி. செய்கூலி சேதாரத்துல 50%.
அதையெல்லாம் தாண்டி வந்து டிஜிகோல்டு வந்து ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். டிஜிகோல்லாம் என்ன? இப்போ வந்து 10,000 சீட்டு சேர்ந்துட்டோம். 4 மாசம் போட்டாச்சு. 5ஆம் மாசம் ஏதோ வந்து பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை வந்துருச்சு, போட முடியல. அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கட் ஆயிடும். இந்த டிஜிகோல்ல அந்த பிரச்சனை கிடையாது. உங்க கையில எவ்வளவு ரூபா இருக்கோ உடனே போடலாம். 100 ரூபாயில இருந்து எனி அமௌண்ட் எத்தனை நாளும், ஒரு நாளைக்கு கூட, ஒரு நாளுக்கு 10 வாட்டி போடலாம். மினிமம் 100 ரூபாய் போட்டுக்கிட்டு 100 ரூபாய் போட்டாலும் 100 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கமோ அது உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். 100 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கமோ அதை வந்து கிராமா கன்வெர்ட் பண்ணி 0.00 இத்தனை வெள்ளின்றதை வந்து கன்வெர்ட் ஆகி வந்து டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி 10 மாசம் கடைசியில வந்து தங்கமா இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இதுல வந்து செய்கூலி சேதாரத்துல வந்து கம்மின்னு கிடையாது, ஆனா போனஸா கொடுக்குறோம். முதல்ல 3 மாசம் வந்து கட்டக்கூடிய பணத்துக்கு 7% போனஸ். அடுத்து நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு 5% போனஸ். அடுத்து கடைசியா வர்றதுக்கு 1.5 அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாம் ஓவரால எடுத்துட்டு என்ன சேர்ந்துருக்கோ அதுக்கு நகை வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ சர்வசாரா ரொம்ப பாம்பன ஆட்கள்லாம் வந்து, அது ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து ஸ்மார்ட் போன் இல்லாத ஆட்களே கிடையாது. ஸ்மார்ட் போன் எல்லாத்துக்குமே ஆப்ரேட் பண்ண தெரியுது. ஆப்பை டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன வேணுமோ ஜிபே மூலமாவோ இல்ல பேங்க் அக்கௌண்ட் மூலமாவோ 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 5000, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் அவங்க இஷ்டம் தான். அது வந்து இன்னைக்கு பெரிய வரவேற்பு வந்து வந்திருக்கு. அந்த வகையில வந்து அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஈஸியா வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கு. 15,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃப்ளோ பிளேட், 15,000 15,000 ஸ்கொயர் ஃபீட். நம்ம இந்தியால வீட்டுல பெண்கள் கையில 27,000 டன் மெட்ரிக் டன் கோல்டு வந்து சேமிப்பா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா ட்ரெஷரியில கூட அவங்க வச்சிருக்கிற வந்து கோல்டா வச்சிருக்கிறது வந்து 8,000 டன்னு தான். வெறும் 8,000 டன்னு தான். ஒரு காலத்துல எவ்வளவு வந்து கோல்டு இருக்குமோ அவ்வளவுதான் வந்து கரன்சி அடிக்கணும் ஒரு காலத்துல இருந்தது. அதெல்லாம் மாறி போச்சு. இப்ப அவங்களே வந்து வெறும் 8,000 டன் தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இன்னைக்கு வச்சிருக்கிறது வந்து ஐ திங்க் 2,000 டன்னுக்கு உள்ளதான் வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயே வந்து நம்ம வச்சிருக்கிற தங்கத்தோட அளவு வந்து 2,000 டன்னுக்கு கீழே. ஆனா நம்ம வீட்டு பெண்கள் வச்சிருக்கிறது 27,000 டன்னு. அமெரிக்கன் கவர்மெண்ட் வச்சிருக்கிறது வெறும் 8,000 டன்னு. இது வந்து என்ன காட்டுறதுன்னா வந்து பெண்களுக்கு வந்து தங்கத்து மேல உள்ள நம்பிக்கையை காட்டுறது, வேற ஒண்ணு. இது ஒரு சேமிப்பு, இதுல போட்டா வந்து என்னைக்கு வந்து வீண் போகிறது இல்லை அப்படின்ற அந்த நம்பிக்கையை காட்டுறது. 1960 போட்டது வந்து 1 ரூபாய் போட்டது இன்னைக்கு 1000 ரூபாய் இருக்கிறது.